ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு 2 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வணக்கிக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. தண்ணியில் போடாட்டி அது பிளாக் கலர் ஆகிடும். 1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுகி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காவை பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆஃபு, காரமான மிளகாத்தூள் ஆஃபு, அப்படியே நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. மசாலா வணங்கினதுமே நம்ம உருளைக்கிழங்கு வடிகட்டி போட்டுடலாம். இனி நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுத்துக்கும். அதனால் மூடி வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இடையில நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது. இனி ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் வெண்டைக்காய். இப்போது உப்பு காரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால கறிவேப்பிலை போடுறேன். கறிவேப்பிலை கடைசியாக போடும்போது கொஞ்சம் உப்புக்கல் வச்சு நம்ம நல்லா நசுக்கி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு இந்த பொரியல் மட்டுமே இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். அப்படி வேணும்னா கொஞ்சம் தயிரை யூஸ் பண்ணி இதை சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.